நண்பர்களே வணக்கம். கடந்த சில நாட்களாக நான் போட்ட பதிவுகள் எல்லாமே சொந்த பயன்பாட்டு வாகனத்தை வாடகைக்கு பயன்படுத்துறது, இந்த பைக் டாக்ஸி சம்மந்தமாக 2 பேருமே இந்த வீடியோக்களை பாருங்கள். நிறைய பேர் வந்து அதாவது சட்டத்துக்கு புறம்பான ஒரு வாகனத்தில் நாம் பயணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது கூட இல்லாமல் நிறைய ஆதரவு தெரிவிக்கிறீங்க. சந்தோஷம். ஆனால் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும், வணிக பயன்பாட்டு வாகனத்தை நம்ம போகிறோமா, எந்த வாகனத்தை நம்ம போகிறோம்னு தயவுசெய்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வணிக பயன்பாட்டில் அதிகமாக கேட்குறாங்கன்னு சொல்கிறீங்க. அதாவது ஒரு ஒரு சிட்டியில் ஒரு வண்டி ஓடுது அப்படின்னா அதுக்கு உண்டான கிலோமீட்டர் சார்ஜ் கிடைக்காத பட்சத்தில் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா கேட்டு தான் ஓட்ட முடியும். ஏன் அப்படி ஓட்டுறாங்கன்னா, வணிக பயன்பாட்டு வாகனங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிறத உங்களுடைய பார்வைக்காக நான் கொண்டு வர போகிறேன். அதே போல் ஒட்டுமொத்த ஓட்டுநர்கள் சார்பாக இது எனக்கான பதிவு அல்ல, ஓட்டுநர்களே இது நமக்கான பதிவு. தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.